வெல்கம் பேக் டு அருண்மொழி தேவன். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அருண்மொழி தேவன் சேனல். இது உங்கள் அருண்மொழி தேவன் கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் ரிவிஷன் 2024. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ் மொழி வாழ்த்து பேஜ் நம்பர் 2 எடுங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ வாங்க இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானம் மலர்ந்து அனைத்து மலித்திடு வான்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். சொல்லும் பொருளும்: நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளர்மிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம். இப்போ பேஜ் நம்பர் 4க்கு வாங்க. இப்போ பேஜ் நம்பர் 4 வந்துட்டிங்களா? இப்போ வாங்க. இப்போ மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அதை டிக் பண்ணிக்கோங்க. அது டிக் பண்ணாதவங்க டிக் பண்ணிக்கோங்க. வைப்பு. என்று கூட்டல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ என்று கூட்டல் என்றும். வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அலர்ந்தது. ஈயனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஈயனை டிக் பண்ணிக்கோங்க. அறிந்தது அனைத்தும். 5வது வானம் கூட்டல் அலர்ந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் மறிந்த. ஈயனை டிக் பண்ணிக்கோங்க. தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக. என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்மொழி பாடலில் மோனை சொற்கள்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். இப்போ வாழ்க வாழிய ஃபர்ஸ்ட் லெட்ரு வாழ ஆரம்பிக்குதா, அதை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டில் இருக்குல்ல, அதை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது எதுன்னு பார்ப்போம். வாழ்க, வாழிய, எங்கள், வன்மொழி. இப்போ இந்த வாழ்க வானம் மலர்ந்த, வாழிய வாழ்க, எங்கள் என்றென்றும், வன்மொழி வளர்மொழி. குறிச்சிக்கிட்டீங்களா? குறிக்காதவங்க குறிச்சிக்கோங்க. சரி வாங்க அடுத்தது போவோம். அடுத்தது குருவினா பாப்பமா. வாங்க இப்போ வாங்க. குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. தமிழ் எங்கெல்லாம் புகழ் கொண்டு வாழ்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தமிழ்னு ஃபர்ஸ்ட் பாடலின் பொருளுக்கு கீழே தமிழ்னு இருக்கா. இப்போ குறிச்சிருக்கிறேன். இந்த தமிழ் மொழி அது குறிச்சிக்கிட்டீங்களா? அது குறிச்சோடனே 7 கடல்களால் அதுலேருந்து
தமிழ் மொழி வாழ்க. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க, குறிக்காதவங்க. அது வந்து ஃபஸ்ட்டு குருவினா. செகண்ட் குருவினா வந்து சொல்கிறேன். தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதே பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா? அதில் வந்து தமிழ் மொழி அந்த இருங்க வர தமிழ் மொழி வாழ்க. வானம் வரையில் உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து செகண்ட் குருவினா. குறிச்சிக்கிட்டீங்களா? இப்போ வாங்க அடுத்தது சிறுவினாவுக்கு போவோம். சிறுவினா. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் என்ன? எழுதுக. வாங்க இப்போ வந்து தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலை பெற்று அதுலேருந்து இந்த தமிழ் மொழி வாழ்க வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணுவோமா? என் கூட அப்படியே சேர்ந்து ரீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். எல்லாம் இருங்க, குறிச்சிட்டு அப்புறம் இது பண்ணிப்போம். தமிழ் மொழி எக்காலத்திலும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்டுள்ள எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வானம் வளமான தமிழ் மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதிகள் முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு தமிழ் மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மென்மையுடன் உலகம் முழுவதும் சிறப்படையட்டும். பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கி தமிழ் மொழி ஒளிர்க. தமிழ் மொழி வாழ்க. தமிழ் மொழி வாழ்க என்றென்றும் தமிழ் மொழி வாழ்க. வானமுள்ள வரையிலும் உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க வாழ்க. குறிச்சிக்கிட்டீங்களா? இப்போ வாங்க அடுத்த லெசன் போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் இப்போ கொஸ்டின் பார்த்துக்கலாம். பார்க்க வேணான்னு நினைக்கிறேன், எதுக்கும் பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1. தமிழ் எங்கோ புகழ் கொண்டு வாழ்கிறது? 7 கடல்களால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதிகள் முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. கொஸ்டின் நம்பர் 2. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மென்மேலும் வளர்கிறது. வாங்க சிறுவினா பார்ப்போமா? சிறுவினா பாருங்க. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் எழுதுக. நான் குறித்து கொடுத்தேன்ல புக்கில், அதையும் எழுதிக்கலாம், இதையும் எழுதிக்கலாம். மார்க்கு உண்டு இதுக்கும், பார்த்துக்கோங்க. இதையும் எழுதிக்கலாம், நான் புக்கில் குறித்து கொடுத்ததையும் எழுதிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதே எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு போவோம். இயல் 1 தமிழ் மொழி மரபு அந்த லெசனுக்கு போவோம். வாங்க இப்போ வாங்க தமிழ் மொழி மரபு. இது வந்து பாட்டு கிடையாது. நம்ம பார்த்தோம்ல வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, அந்த பாட்டு தான் பாட்டு உங்களுக்கு. அதுவும் பாடல் வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார் ஆரம்பித்து லாஸ்ட்டில் ஸ்டார் முடிச்சிருக்காங்களா, அது வரைக்கும் தான் உங்களுக்கு பாட்டு. அதுக்கப்புறம் பாட்டு கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. நம்ம ஏன் சிந்தனை வினா பார்க்கலன்னா, நம்மளுக்கு சிந்தனை வினா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் இந்த எப்படி தமிழ் மொழி வளர்கிறது இது மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த பாடத்தை சும்மா ஒரு வாட்டி படித்தாலே போதும், மெமரி ஆகிடும். அதை வச்சே நீங்கள் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெலாம் அப்படியே ஆன்சர் பண்ணலாம். சரி வாங்க, தமிழ் மொழி மரபு. சொல்லும் பொருளும்: விசும்பு, வானம், மயக்கம்,
கவலை. இருதிணை உயர்திணை அஃதிணை. வாழாமை தவறாமை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. தாள அல் தழுவுதல் பயன்படுத்துதல். சரி வாங்க பேஜ் நம்பர் 6க்கு சாரி 7க்கு போகலாம். இப்போ வாங்க பேஜ் நம்பர் 7ல் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவை டேஷ் பறந்து செல்கிறன. அதுக்கு வந்து விசும்பில். விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். அதுக்கு வந்து மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. ஒரு சில பேர் கேட்குறாங்க அது எப்படி என்ன இது இப்படி கண்டுபிடிச்சி இப்படி போடணும்னு கேட்குறாங்க. இப்போ இரு கூட்டல் திணைன்னு இருக்கா, அதை சொல்லி பாருங்க. இரு கூட்டல் திணைன்னு. இப்போ இரண்டு கூட்டல் திணை வரும். இப்போ 4th பாருங்க. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். அது மாதிரி தான் இரு கூட்டல் திணை குறிச்சுக்கோங்க. ஐம்பால் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். ஆவண்ணா. இப்ப குருவினா. உலகம் எவற்றால் ஆனது. அது வந்து பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் உலகம் எவற்றால் ஆனது எடுத்துக்கிட்டீங்களா? பாடலின் பொருள்ல இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை ஆகும். குறிச்சுக்கோங்க. இவ்வுலகம் நீர் நிலம் தீ காற்று வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை ஆகும். குறிச்சுக்கிட்டீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் குருவினா. இப்ப செகண்ட். செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. செய்யுள்களில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. அதுக்கும் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க. திணை பால் வேறுபாடு இங்க இருக்கு பாருங்க. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நாம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபுகள் சொற்களையே இம்மரபான சொற்களையே இம்மரபுகளை சொல்களை செய்யுளில் பயன்படுத்துதல் வேண்டும். குறிச்சுக்கிட்டீங்களா? இப்போ வாங்க அடுத்த லெசன் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல் 1 தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. இயல் 1 தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை பார்த்துட்டு போயிடலாமா? குறிச்சிக்கிட்டீங்க, எதுக்கும் பார்த்துப்போம். சரி வாங்க, நம்ம குறிச்சதோடே போதும். எதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ தமிழ் வரிவடிவ வளர்ச்சி இயல் 1 அதில் வந்து பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர் எழுத்துக்களுக்கு இப்போது நிலையான வரிவடிவத்தை
பெற டேஸ் காரணமாக அமைந்து இருக்கிறது. அச்சுக்கலை ஈனா. இசைக்கலை வேணா, அது நுட்கலையோ ஓவியக்கலையோ கிடையாது, அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமை தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்துக்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. அதுக்கு ஆன்சர் கண்ணெழுத்துக்கள். செகண்ட் ஒன், எழுத்துக்களின் புலிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? வீரமாமுனிவர். குறிச்சுக்கோங்க, வீரமாமுனிவர். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணெழுத்துக்கள், செகண்ட் வீரமாமுனிவர். குறிச்சுக்கிட்டீங்களா? வாங்க. குருவினா இதில் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் குருவினா இதில் பார்த்துப்போம். ஓவிய எழுத்து என்றால் என்ன? தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவியமோ ஓவிய வடிவமாகவே இருந்தால் அதை ஓவிய எழுத்துக்கள் என்பர். ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன? ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்துக்கள் நிலை என்பர். ஓலை சுவடிகளில் நேர்கோடுகள், புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? ஆன்சர் புள்ளியிட்டு எழுதினால் ஓலை சுவடிகள் சிதைந்து விடும். இப்போ புளி வச்சு எழுதுனா ஓலை சுவடியெல்லாம் ரொம்ப மெலிசாக தானே இருக்கும். அதில் புளி ஒரு இதை வச்சு அடிப்பாங்களா, அப்போ புளி வச்சா லைட்டாக ஸ்க்ராட்ச் விழுந்துரும்ல, ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு வரும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் இப்போ புளி இல்லாமல் அப்போ இது பண்ணியிருக்காங்களாம். நேர்கோட்டிட்டு எழுதினால் ஓலை சுவடி கிழிந்து விடும். அந்த புளி அந்த ஓலை சுவடியில் இது பண்ணால் கிழிஞ்சு விடும். இது நேர்கோட்டிலையும் எழுதுனா கிழிஞ்சு விடும். அதனால்தான் வளைகோடுகளால் எழுதியிருக்காங்க. ஆகிய காரணங்களால் ஓலை சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டனர். வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்துகள் சீர்திருத்தங்களில் எவையேனும் இரண்டினை எழுதுக. ஔகார வரிசையில் எழுத்துகளில் புலிகளால் ஏற்படும் குழப்பங்களில் வீரமாமுனிவர் போக்கினார். ஏ என்னும் சொல்லில் எழுதிக்குள் கீழ்கோட்டில் ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்தை சுழியிட்டு ஓ என்றும் எழுதினார்கள், உருவாக்கினார்கள். இப்போ இங்கே ஏன்னு போட்டு மேலே புளி வச்சிருக்கா. ஃபஸ்ட்டு கடைச்சங்க காலத்தில் ஏக்கு மேலே புளி வச்சு தான் எழுதியிருக்காங்க. இப்போ தான் அந்த வீரமாமுனிவருங்கிறாங்களா, அந்த வீரமாமுனிவர் இந்த ஏ இப்படி, அதாவது இப்படி போடணுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இப்படி போட்ட குழப்பங்கள் வருதுல்ல, அதனால்தான். இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏ எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா? இந்த ஏ இப்படி போட்டு இப்படி புளி வச்சா இந்த ஏன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இப்போ ஓவும் அதே மாதிரி தான். இந்த ஓ சுழிக்கிறோம்ல, இந்த ஓ இப்படி போட்டால் அது வந்து ஓ. அதே இப்படி போட்டு புளி வச்சா அது ஓ அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த வீரமாமுனிவர் அந்த மேலே இருக்கிற புளியை எடுத்துட்டு ஓ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சரி, இப்போ வாங்க அடுத்தது சிறுவினாவுக்கு போவோம். எழுத்து சீர்திருத்தங்களில் தேவையை குறித்து எழுதுக. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ செகண்ட் வாங்க. தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. இதே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு இயல் 1 சொற்பூங்கா. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? சொற்பூங்கால எந்த இதுவும் இல்லை, அதனால நீங்கள் டைரெக்டாக எழுத்துக்களின் பிறப்பு அதுக்கு வாங்க. எழுத்துக்களின் பிறப்புக்கு வாங்க. இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு. இப்போ பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? இந்த ஆப்ஷனில் இருக்கிறத சொல்லுங்க. இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள். சரி, ஆன்சருக்கு வாங்க. ஆ குறிச்சுக்கோங்க. ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து எங்க பிறக்கும்? உச்சரிச்சு பாருங்க. அக். தலையில பிறக்குது, அதனால தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் நீங்க சொல்லி பாருங்க. கசட தபர க ச ட த ப ர. மார்பு. நீங்க சொல்லும் போது மார்பு ஒரு மாதிரியா, அந்த இடத்துல ஒரு மாதிரியா சொல்லும் போது இது பண்ண, அதனால மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன்னு. கீழ் இதழ்களை மேல்வாய் பல்லுள் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். பொருத்துக. இக்கு இங்கு. நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு. நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இன்னு. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. கரெக்டாக குறிச்சுக்கோங்க. 2, 4, 1, 3 குறிச்சிக்கிட்டீங்களா? சிறுவினா அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. நீங்களும் ஒரு வாட்டி பாருங்க. நானும் வளவாளன்ட்டே போறேன்ல, அதனால நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? அது மெய் எழுத்துக்கள் எவற்றால் இடமாக கொண்டு பிறக்கிறது, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 20க்கு வாங்க. பேஜ் நம்பர் 20. அகர வரிசைப்படுத்தி எழுதுன்னு கேட்டிருக்காங்களே, இதெல்லாம் ஆப்ஷன். இதை எழுதக்கூடாது அந்த டேஷில். இது இருக்குல்ல, இந்த இதை எழுதணும் டேஷில். அகர வரிசைப்படுத்தின அதெல்லாம் எழுதக்கூடாது. இந்த இதுலேருந்து எழுதுங்க. இதுலேருந்து இந்த டிக் பண்ணியிருக்கேன்ல, இதுலேருந்து அதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். இப்போ அடுத்தது சாரி
அப்புறம் அறிந்து பயன்படுவோம். அது வந்து பேஜ் நம்பர் 20 உங்கள் புக்கிலே. சும்மா அது மேட்ச் ஆட்டம் கேட்க மாட்டாங்க, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணும். பறவைகளின் ஒலி மரபு, தொகை மரபு, வினை மரபு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சரியான விடையை வச்சு சரியான மரபை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இருங்க வரேன். இதோ இதுதான். இப்போ வந்து கோழி என்ன பண்ணும் காலையில்? காலையிலங்கிறேன். கோழி மட்டும் என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லுங்க. குக்கரிக்குமா? பால் குடியா பருகா? மரபு சொல்ல வந்து பருகு. சோறு வந்து தின்னுன்னு சொல்லுவாங்களா உண்ணுன்னு சொல்லுவாங்களா? மரபு சொல்ல உண். பூ வந்து கொய்யா பறியா? கொய். அது என்ன பூ தான் பறிப்பாங்க தானே, அது என்ன கொய்னா? பூ வந்து அந்த இது கிள்ளி எடுப்பாங்களா, அதுதான் கொய். இலைய தான் பறிக்கணும். இப்போ இலை இருக்குல்ல இது மரத்தில், அந்த இலைய தான் பறிம்பாங்க. அதனால பூ வந்து பறிக்க தானே செய்வாங்கன்னு நீங்கள் பறி அதை போட்டுறாதீங்க. ஆடு வந்து மந்தையா நிறையான நிறை. பாருங்க, கொக்கரிக்கும் பருகும் உன் கொய் நீரை. கொக்கரிக்கும் பருகும் உன் கொய் நீரை. சரி வாங்க அடுத்தது பேஜ் நம்பர் 21 அந்த இது இருக்குல்ல, மொழியோடு விளையாடு, அது வந்துருங்க. கட்டுரை நீங்க பார்த்துக்கோங்க. அங்க இதுல தெரியுதா? இங்க பாருங்க, இந்த இது இருக்கா, இது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. இது அந்த ஆட் இருக்குல்ல, அந்த புக் ஃபேர் அது கேட்பாங்க. அப்புறம் அந்த வீல் ஒன்று கேட்பாங்க, வீலு. அப்புறம் பழமொழி கேட்பாங்க. அப்புறம் சொற்கள் ஒழுங்குபடுத்தி முறைகளை தொடங்கு, அது கேட்பாங்க. பார்த்துட்டிங்களா? வாழ்த்துக்கள், கிழமைகள், கடல்கள், கைகள், பூ, இக்கண், பசுக்கன், பார்க்கன். சாரி இன்னும் கடைசியில் சொல்லல, சாரி அது இன்னாட்டம் இருக்கு. பூக்கள், இக்கல், பசுக்கள், பார்க்கல். வாழ்த்துக்கள், கிழமைகள், கடல்கள், கைகள், மரங்கள், மாதங்கள், படங்கள், பசுக்கள், கற்கள், புற்கள், சொற்கள், பற்கள். குறிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் இதை பார்த்துக்கோங்க. ஓர் சொல் ஓர் தொடலில் பல பொருள் தருமாறு, அது பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டிங்களா? சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் டக்குன்னு படிச்சுட்டு வாங்க. அப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு திருப்பி இந்த வீடியோ போட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இதை எழுதக்கூடாது. இந்த டேஷ் கொடுத்துருக்காங்களா, சாரி அந்த இது இருக்குல்ல, அந்த மாற்றி இதை கேட்டிருப்பாங்க. இதை எழுதக்கூடாது. இதை சரி பண்ணணும். அது எப்படின்னா, வளைந்த இது ஒன்று கோடுகளால் அமைந்து தமிழ், அது அப்படி இது பண்ணணும். அது நீங்கள் பார்க்க அது மாதிரி நீங்கள் நம்பரு புக்கில் போடாதீங்க, அப்புறம் தெரியாது உங்களுக்கு எப்படி வந்துச்சுட்டேன். அதனால் இதை பாருங்கள், இதை அப்படியே புக்கில் எழுதிக்கோங்க. இல்லைன்னா நோட்டில் ரிவைஸ் பண்ணுறீங்களா, இப்போ சொல்ல ரிவைஸ் பண்ணுவீங்களா, அப்போ நோட்டில் அப்பப்போக்கி எழுதி வச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ கலைச்சொல் பார்த்துக்கோங்க. கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைச்சொல் பார்த்துட்டிங்களா? இப்போ இயல் 2க்கு வாங்க போகலாம்.
இப்போ வாங்க இயல் 2 ஓடை பாடம். ஓடை ஆடி உள்ளம் தூண்டுது. பாடல் சொல்றேன் கேளுங்க. ஓடை ஆடி உள்ளம் தூண்டுது, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை இந்த பள்ளி சென்று பயிறுதே ஈடு போது இவன் கவிக்கார் ஏடு செய்ய போரடி நன்சை புன்சை உணவே ஊட்டி நாட்டு மக்களை வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையும் வாட்டி குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீலுழைப்பை கொடையாய் காட்டி செஞ்சர் மாதர் வல்லை பாட்டில் சீருக்கேற்ப முளைமிட்டும். இந்த பாடல எழுதியிருக்கிறது வாணிதாசன். வாங்க சொல்லும் பொருளும். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, நன்சை, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நீளம், புன்சை, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு, நெல் தூக்கும் போது பாடும் பாட்டு, பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருந்திய சொல். இன்னும் ஒரே ஒரு வாட்டை மட்டும் பாட்டை பார்த்துருவோமா? ஓடை ஆடி உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தாழ்ந்து நெளிந்து பாட இந்த ஓடை இந்த பள்ளி சென்று பயிரிடே ஈடு போதை இவற்கவிக்கார் ஏடு செய்ய போரடி நன்சை புன்சை உணவை ஊட்டி நாட்டு மக்களை வறுமையில் ஓட்டி கொஞ்சி குளவை கரையும் வாட்டி குளிர்ந்த புழுக்கும் இன்ப கூட்டி நெஞ்சில் ஈரமில்லாத நாண நீளுழைப்பில் கோடையாய் காட்சி செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முளையமிட்டும். இந்த பாட்டை வாணிதாசன் எழுதியிருக்காரு. தாத்தா பாருங்க தாத்தா, பூச்சி தாத்தா. வாங்க குருவினா. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. எக்ஸாம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே ரிவைஸ் பண்ணணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கு பேசாமல் நீங்கள் டக்குன்னு பார்த்துருங்க. நமக்கு நிறைய படிக்க வேண்டியது காம்போ இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால பார்த்துட்டிங்களா? சிறுவினா. இப்போ வாங்க சிறுவினா பார்ப்போம். பூச்சி பார்த்துட்டீங்களா? இப்போ வாங்க இயல் 2 கோணக்காத்து பாட்டு. அது பாடலா? நம்மளுக்கு அது பாடல் இல்லை. டக்குன்னு வாங்க. சொல்லும் பொருளும். முகில் மேகம் கோடிகளங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையானக சேகரம் கூடம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் 20 நாடுகளுள் 1 காங்கேய நாடு. விண்ணம் சேதம் வாக்கு சரியான காலன் யமன் மொத்த மிக